ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். முள்ளங்கி கீரை கடைசல். முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப சத்தான ஒரு கீரை, அதே நேரம் ரொம்ப சுவையான ஒரு கீரையும் கூட. இதை வந்து ரொம்ப எளிதில் செய்ய முடியும். ஓகே, வாங்க இப்போ முள்ளங்கி கீரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கீரை என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். முள்ளங்கி வளர்க்குறவங்களுக்கு முள்ளங்கி கீரை வந்து ஈஸியாக கிடைக்கும். சில கடைகளில் முள்ளங்கி வந்து கீரையோடு கிடைக்கிது. நான் 3 முள்ளங்கி கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு ஊற வைக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பாசிப்பருப்பு சேர்த்து தான் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் கழுவி சேர்த்தாச்சு. தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர், அதோட மஞ்சள், உப்பு இது சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாம். இது வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இது வேகணும். இப்போ நாம் முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு கீரை மட்டும்தான் தேவை. ஸோ முள்ளங்கியை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கீரையை முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்போ வந்து வதக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரம் நம்ம கடைசியில் கடைஞ்சி விட வேண்டாம். இப்படி பொடியாக நறுக்கும்போது அது நல்லா வதங்கிடும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதோட கறிவேப்பிலை, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5 இல்லைன்னா 6 பூண்டு வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தட்டியும் சேர்க்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது வதங்கும் போது தான் சுவை நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் செரி டொமேட்டோ சேர்த்ததால் 4-5 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எடுத்துருக்கிற கீரைக்கு ஏற்ற மாதிரி தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நாம் இதில் வந்து மசால் பொடி அப்படி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் பச்சை மிளகாயும் தக்காளியும் தான். இப்போ நறுக்கின கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரை வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கணும். கீரை வந்து 4-5 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துடும். பார்க்கும்போது நிறையா இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிரும். இப்போ ஓரளவு வதங்கியாச்சு. இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஜஸ்ட் இந்த கீரைக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்புக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 3/4 பாகம் கீரை வெந்திருக்கு. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு வந்து இந்த அளவு நல்லா வேகணும். அப்போ தான் கடைசலுக்கு சுவை நல்லா இருக்கும். இந்த கீரையும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா கலந்து கொதிக்க விடணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுலாம். ஓரளவு இது கெட்டியாக ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசல்னு சொல்லும்போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான பருவத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான முள்ளங்கி கீரை கடைசல் ரெடி. நீங்களும் தயார் செஞ்சு பாருங்கள்.